என்னம்மா பண்ற? என்ன பண்றேன்னா கண்ணாடி பாக்குறேன். கண்ணாடி பாக்குறேன்டா. கோவிலுக்கு போறோம். ஆமா, எல்லாரும் கோவிலுக்கு போறோம். அதனால மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் நம்ம கோவில் கிளம்புறோம். ஆனா எந்த கோவிலுக்கு போறோம்னு தெரியாது. சஸ்பென்ஸ். அது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏதோ சஸ்பென்ஸ்னு சொன்னியேமா. என்ன சஸ்பென்ஸ்? ஏன் அது வரைக்கும் காத்துட்டு தெரியாதனால கோவிலுக்கு போய் பார்த்துக்கலாம். ஏப்பா அப்படியா? ரொம்ப சக்தி உள்ளவர். ஆமா, கண்டிப்பா தருவாரு. எல்லாத்துக்குமே நம்ம வேண்டிக்கிட்டா எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே, இன்னைக்கு அமாவாசை வேற. ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்னைக்கு தான் எனக்கு ஒரு கூப்பிட்டுருக்காரு. அதனால அங்கே போய் பார்க்கலாம். ஓகேவா? எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா? சிங்கப்பூர் கோயில் தானே. நான் அங்கே இருக்க போர்டில் பார்த்தேன். இல்லை, அந்த கோவில் போகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நீங்களே வாங்க, தெரிஞ்சுப்பீங்க. என்னம்மா இங்கே ஒரே செடியாக இருக்கு? ஆமாம்மா, இங்கே நிறைய இறந்து செடி தான் நிறைய இருக்குங்க. அப்படியா? இந்த பக்கம் பாரு, உதார் மாதிரி இது. எப்படியும் இதுக்குள்ள புலி சிங்கம் இருக்கும் போல, யானெல்லாம் இருக்கும் போல. அப்படி இருக்குமா? பாரு, அப்படிதான் அடர்ந்த காடு மாதிரி இருக்கு. அப்போல்லாம் இப்போ ரோடு நல்லா சூப்பராக போட்டுருக்காங்க. அப்போல்லாம் மண் ரோடு, மண்ணில் தான் வந்து பஸ்ஸில் வருவோம் நாங்கள். அப்போலாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். பாரிஸில் போய் பஸ் ஏறி அங்கேருந்து வருவோம் இங்கேருந்து கோயிலுக்கு. நைட்டு தங்குவோம் நாங்கள் கோவிலில். பௌர்ணமியில் தான் ரொம்ப விசேஷம். சாப்பாடு புளி சாதம் கட்டிக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து இங்கே நைட்டு தங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் அவரை தரிசனம் பார்த்துட்டு வருவோம். அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதாவது பேய் பிடிச்சவங்களுக்கு ஏதாவது சூனியம் மந்திரம் ஏதாவது சரி பண்ணுவாங்க. ஆமா, அந்த குளத்துல குளிச்சா சரியாயிடும்னு. அந்த குளத்துல குளிச்சுட்டு அவரை போய் நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வருவோம். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் தான் போல. ஆமா, ரோடு ரொம்ப மேடு பள்ளமா இருக்கும். நடந்து வர்றது கூட பயமா இருக்கும். அப்பெல்லாம் ரொம்ப லைட்டும் கிடையாது இந்த பக்கம் அந்த பக்கம். இப்போ சூப்பரா போட்டிருக்காங்க ரோடு. சொன்னீங்களா? எந்த கோயில் தெரியுதா? ஞாபகம் இருக்கா? வந்திருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? வீரபத்ரா கோயிலுக்கு தான் நான் சஸ்பென்ஸ் தெரிஞ்சுக்கிங்களா? தெரிஞ்சு கோபுரத்தை பார்த்தீங்களா? கோவிலில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. பார்த்தா எல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. சஸ்பென்ஸாக இருக்குது. நானே ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்குறாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து நாங்கள் பேசலாம். ஆமாம், ஏய் குரங்கு இங்கே பாரு. இங்கதான் குரங்கு அதிகமாக இருக்குது தானே? அப்படி தானேம்மா? குரங்கு அதிகமாக தானே இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல? இல்லடா, கோயிலுக்குள்ள எடுக்கக்கூடாது, வெறும் வெளியே மட்டும் காட்டிக்கணும். இல்லடா, கோயில் தரிசனம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்பவம் கூட்டம்